ஹாய், வெல்கம் டு ஷாருகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம், 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு 9 பல் சின்ன பூண்டு பல் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 4 காஞ்ச மிளகாய், எடுத்து வச்ச பூண்டு இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கலாம். ரெண்டும் வதங்கினதும் தக்காளியும் வெங்காயம் இது மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து கொடுக்கலாம். இப்போ நல்லா சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நான் இப்போவே சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி கொடுத்த மாதிரி வதங்கினதும் இதை அப்படியே ஆற விட்டுடலாங்க. இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு தாளிப்பு கடாயை வச்சு அதில் 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிப்பு அதில் சட்னியில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ஒன்று போதும் நமக்கு. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே இது நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தோசை தாங்க சுட்டிருக்கேன். கீ ரோஸ்ட்டு சுட்டிருக்கேங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. என் குழந்தைக்கு, என் பையனுக்கும் செம்மையாக சாப்பிடுவாங்க இதை. நான் இந்த கீ ரோஸ்ட்டுக்கு இப்போ இந்த தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு சட்னி போதுங்க, அவங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, செம்மையான தோசைக்கு செம்மையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.